என்ன உனக்கு பிடிக்கலன்னா உங்களை வர வேண்டாம்னு சொல்லு. அதை விட்டுட்டு வாட்ச்மேனை விட்டு அடிச்சு துரத்துவேன், போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற? நீ மட்டும் என்ன ஒழுங்கா நடந்துக்கிற? அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கண்டவங்க எல்லாம் உன்னை தேடி வரதும் நீ அவங்க கிட்ட போய் பேச போறதும் நல்லாவா இருக்கு? நான் என்ன சொல்லியும் கேட்காம நீ அவங்க கிட்ட போய் பேச போறியே, உனக்கு நான் முக்கியமா இல்ல அவங்க முக்கியமா? இது என்ன கேள்வி சுரேஷ்? சாக கிடக்குற ஒருத்தரை காப்பாத்தி உனக்கு ரத்தம் கொடுத்தவன் முக்கியமா, உன்னை பழுக்க வச்ச டாக்டர் முக்கியமான்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? அது மாதிரிதான் இதுவும். நீ எனக்கு உயிர்னா அவங்க எனக்கு கடவுள் மாதிரி. கட்டிக்க போறவனை விட்டுட்டு எவனையோ கடவுள்னு சொல்றியே, கேவலமா இல்ல? எது கேவலம் சுரேஷ்? உன்னையே உயிரா நினைச்சிட்டு இருக்கிற என்ன சந்தேகப்பட்டு டாக்டர் கிட்ட செக்கப் கூட்டிட்டு போறியே, அதை விடவா கேவலம்? இதுல என்னமா தப்பு? ஒரு சாதாரண ரீஃபில் வாங்கினா கூட அது நல்லா எழுதுமான்னு 4 தடவை எழுதி பார்த்துட்டு அப்புறமா தான் வாங்குவோம். 50 பைசா ரீஃபிலுக்கே அப்படின்னா ஆயுசுக்கும் என் கூட வாழ போற பொண்டாட்டி பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்குவேன். அதனால தான் டாக்டர் கிட்ட கூட்டு போனேன். எல்லாரும் வரப்போற பொண்டாட்டிக்கு ஜாதக பொருத்த நல்லா இருக்கா இல்லையான்னு ஜோசியர் கிட்ட கேட்பாங்க. ஆனா அவன் கற்போட இருக்காளா இல்லையான்னு டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ண முத ஆளு நீயாத்தான் இருப்ப. இங்க பாரு, சந்தேகம்னு வர்றது சகஜம்தான். இத்தனை நாள் நீ பத்தினியாத்தான் இருந்திருப்பேங்கிறதுக்கு என்ன சாட்சி? அப்பேற்பட்ட ராமனே சீதையை சந்தேகப்படலையா? ராமன் சந்தேகப்பட்டாங்கிறதுக்காக சந்தேகப்படுறவன் எல்லாம் ராமன் ஆயிட முடியாது. சீதை கெட்டு போகணும்னு நினைச்சாண்டா அவ அயோத்திலேயே கெட்டு போயிருப்பா. அசோக வனத்துல வந்துதான் கெட்டு போகணுங்கிறது இல்ல. இத்தனை நாள் நீ பத்தினியா இருந்திருப்பேங்கிறதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டியே, பத்தினியா இருந்திருக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன சாட்சி? நீ நினைச்ச மாதிரி எல்லாம் இங்க இருக்க முடியாது. ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் வாழணும்னு இருக்கு. எப்படி வேணாலும் வாழ்வேன்னு சொன்னா எப்படி? எப்படியும் வாழலான்னு நானும் சொல்லல. ஆனா எங்க இருந்தாலும் ஒழுங்கா இருக்க முடியும்னு தான் சொல்றேன். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா ஊர் உலகம் அதை ஒத்துக்கணுமே. ஊர் உலகத்தை கேட்டா நீ எனக்கு காதலிச்ச? ஊர் உலகத்தை கேட்டா நான் வீட்டை விட்டு வந்த? நான் சொல்லித்தானே உனக்கு தெரியும் இத்தனை நாளா நான் உங்க கூட தங்கி இருந்தேன்னு. நான் நினைச்சதுதான் உங்ககிட்ட அதை மறைச்சிருக்கலாமே. ஆனா நான் அதை மறைக்க விரும்பல. ஏன்னா என்னை பத்தி எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சேன். டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ண பிறகாவது உன் சந்தேகம் தீர்ந்திருக்கணும். ஆனா அதுக்கப்புறமா இப்படி நடந்துக்கிறியே, அதைத்தான் என்னால தாங்க முடியல. உனக்கு ஞாபகம்